ஈரோட்ல இருந்து மதுரைக்கு பஸ்ல போறாரு மனைவியோட. அப்பவே அவங்களுக்கு கல்யாணம் ஒரு 10 வருஷம் எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். போறாரு, பேசிக்கிட்டே போறாங்க ரெண்டு பேரும். அவருடைய அடுத்த கதையை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவருடைய முதல் வாசகியா அவருடைய மனைவி தான். அந்த கதையை பேசிக்கிட்டே போறாங்க, சிரிக்கிறாங்க, செல்லமா கோவிச்சுக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு 3 hours. மதுரையில இறங்கினோட பின்னாடி ஒருத்தர் தோலை தொட்டு, நீங்க தானே எழுத்தாளர் ஜெயமோகன் தானே நீங்க? ஆமா நான் தான். கூட யார் வந்திருக்கிறது? என் மனைவி. மனைவியோடய 3 மணி நேரம் பேசினீங்கன்ற சார். இந்த கேள்வியை நம்ம ஆழமா யோசிச்சு பார்க்கணும். எங்கே உதிர்ந்து போனது நம் வாழ்க்கையிலிருந்து வார்த்தைகள்? யாராவது ஒரு ஆண் 40 வயசு தாண்டிய ஒரு ஆண், 45 வயசு தாண்டிய ஒரு ஆண் ஒரு போன் எடுத்து அப்புறமா பேசுற வை அப்படின்னா அந்த போன் பண்ணது அவருடைய மனைவி. சத்தியமா நான் சொல்றேன், 100% நான் சொல்லுவேன். அந்த அம்மாவும் அப்படித்தான். அவர் வரும்போது சீரியல் அப்படி பார்த்துட்டு இருக்கு. தோசை சுடுவ, நான் சாப்பிட்டுட்டேன். சரி சார், அதோட முடிஞ்சிச்சு சார். அதோட அந்த நாள் முடிந்து விட்டது. எவ்வளவு வார்த்தை பேசினாங்க? தோசை சுடவா, சரி, 2 வார்த்தை. கம்பேட்டபிலிட்டி இருக்கணும் சார், ஆனா சிமிலாரிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க எப்படி இருந்துட்டு போட்டுமே, அவங்க உலகம் சமையலறையாவே இருக்கட்டுமே. உங்களுக்கு நாளைக்கு ஒன்று என்றால் துடிக்க போகிற ஒரே உயிர் அந்த உயிர், ஒரே உயிர். அதுக்கு புரியாட்டாலும் பரவாயில்ல, பேசுங்கன்றான. வாழ்க்கையில அந்த மூட்டுக்கு நடுவில் 2 மூட்டு ஒன்றோடு ஒன்று தேயாமல் இருக்க நடுவுல ஒரு ஜெல்ல வச்சானே கடவுள். அது போல வார்த்தைகள் வாழ்க்கைக்கு தேவை. வார்த்தைகள் இருந்துட்டே இருக்கணும் சார். உறவுகள் நம்மை பலப்படுத்த வேண்டும். நான் இவளுக்காக இருந்தானோ, நான் இவருக்காக வாழ்ந்து தீர வேண்டும். மனசுக்குள்ள வைராக்கியம் வேண்டும் சார் நமக்கு.